வணக்கம் மக்களே! வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு எங்க வீட்ல சுட சுட சோறு தாங்க. குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசு குழம்பு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. உங்க குழந்தை முட்டைக்கோசு சாப்பிடலன்னா, நீங்க சாம்பார் பருப்போடே போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பார்த்தா அது தெரியல பாருங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைக்கு இத போல நீங்க ட்ரை பண்ணி குடுங்க. டக்குன்னு சாம்பார் வைக்கணும், இந்தாண்ட ஒரு தாளிப்பு போட்டு தண்ணி, மிளகாத்தூளு தாளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி அத எடுத்து ஊத்திடுங்க. அர்ஜென்ட்டா குழம்பு வைக்கணும்னா, இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பீட்ரூட் பொரியல் அவங்க சாப்பிடலன்னா, இட்லில, தோசையில, இல்ல ஜூஸ் எப்படியாவது அவங்களுக்கு உள்ள குழந்தைக்கு குடுத்துருங்க. ஏன்னா பீட்ரூட் நம்ம சாப்பிடுறதுனால கண்டிப்பா பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் நம்ம கண்டிப்பா கொஞ்சமாவது வருங்க. சாப்பாடு குழந்தைங்களுக்கு எப்படிலாம் குடுக்கணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு அவங்களுக்கு குடுத்துதான் ஆகணுங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காதுன்னு இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுறதுல நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் எடுத்து குழந்தைங்களுக்கு குடுத்தோம்னா நல்லா ஆரோக்கியமா குழந்தை இருக்குங்க. எந்த நோயும் இல்லாம இருக்கணும்னா நம்ம சாப்பாட விரும்பி நல்லா சாப்பாடு செய்யணும். பசங்க நல்லா சாப்பிடணும் வீட்ல அப்படின்னு நீங்க விரும்பி செய்யுங்க. எப்பயுமே அஞ்சர பெட்டி ஜாமான் இருக்கு பாருங்க. அதுல ஒரு 4, 4 எடுத்து நம்ம எதாவது ரெகுலரா கொஞ்சம் கன்டினியூவா எடுத்துட்டு நம்ம உடம்பு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஓகே.